வணக்கம் மக்களே, நான் உங்கள் சிக்ஸ் ஃபேஸ். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா 1000 லட்டுங்க. நம்ம ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்காக ஒரு 1000 லட்டு கேட்டிருக்காங்க, அதாங்க செய்ய போகிறோம். இப்போ அந்த லட்டுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா கடலை மாவு. 1000 லட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோ கடலை மாவுங்க. 40 கிலோ சர்க்கரையில் தான் ஜீரா எடுக்க போகிறோம். 4 லிட்டர் பசுமாட்டு சுத்தமான நெய்ங்க, ஏலக்காய், கூடவே முந்திரியை நல்லா வறுத்து வச்சுக்கலாங்க. நம்ம வாசனைக்காக அருமையான பச்சை கற்பூரம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ கடலை மாவை அளந்து எடுத்துக்கலாங்க. நம்ம 2 பிரிவாக தான் இதை பண்ண போகிறோம். முதல்ல மாவை கட்டி இல்லாமல் தண்ணி போட்டு கரைச்சி எடுத்துக்கலாங்க. கலருக்காக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இது பூந்தி போடுறதுக்காக கரைக்கிறேங்க. இப்போது சுத்தமான கடலை மாவு கரைக்கும் போது கொஞ்சம் கூட அந்த கட்டி இல்லாமல் கரைக்கணுங்க. வானல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. பூந்தி போடும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் ரொம்ப காயக்கூடாதுங்க, திட்டமாக தான் காயணும். 40 கிலோ சர்க்கரைங்க. பூந்திக்கு தேவையான ஜீரா செய்ய போகிறோம். ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு திட்டமாக தண்ணி போட்டுக்கலாங்க. அப்படியே பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணுங்க. நல்லா சர்க்கரை கரையிற மாதிரி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. இந்த ஜீராவில் கொஞ்சம் எல்லோ கலர் பவுடர் போட்டுக்கலாங்க. ஃபுட் பவுடர் போட்டோம்னா லட்டு பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோ கலரில் இருக்கும். அதுக்காக இந்த கலர் யூஸ் பண்ணுறோம். ஜீரா காசும்போது நல்லா கலரிகிட்டே இருக்கணுங்க, கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம கரைச்ச மாவில் பூந்தி போட்டுக்கலாங்க. ஏன்னா நம்ம ஜீரா காசி இந்த பூந்தி தாங்க அதில் போட போகிறோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பூந்தி போடணுங்க. எதுக்கு நான் கட்டி இல்லாமல் கரைக்கணும்னு சொன்னேன்னா, இந்த ஹோல்ஸில் மாவு பார்த்திங்கன்னா அதில் நிற்காமல் வருங்க. அதுக்காக தான் நம்ம கட்டி இல்லாமல் கரைக்கணும். பூந்தி பார்த்திங்கன்னா நல்லா வேகக்கூடாது. நம்ம அரை வேக்காட்டில் தாங்க எடுக்கணும். அதை அப்போ தான் ஜீராவில் நல்லா ஊறும். அது இதோட பக்கம் அரை வேக்காட்டு தாங்க பூந்தி எடுக்கணும். பாருங்கள், ஜீரா இந்த பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பூந்தி போட்டுட்ருக்கோம், ஒரு பக்கம் ஜீரா ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பூந்தியும் வெந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஜீரா பக்குவத்துக்கு வருதுங்க. ஒரு பக்கம் ஜீரா காசுறோம், ஒரு பக்கம் பூந்தி போடுறோங்க. இப்போ வாசனைக்காக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாங்க. அதில் ஜீராவில் பச்சை கற்பூரம் சேர்த்தோம்னா லட்டு நல்ல மணமாக இருக்குங்க. இப்போது போட்ட பூந்தியை ஜீராவில் போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. ஜீராவில் போட்டு நல்லா ஊற வைக்கணுங்க. இந்த 20 கிலோ மாவையும் என்ன பண்ணுறோம், பூந்தி போட்டு நம்ம இது மாதிரி ஊற வச்சுக்கிட்டே இருக்கணுங்க. ஈஸியாக நீங்கள் வீட்டில் கூட செய்யலாங்க இதை. இப்போது கொஞ்சம் அந்த வாசனைக்காக என்ன பண்ணுறோம், எசன்ஸு
ரோஸ் எசன்ஸ் போடலாம், வெண்ணிலா எசன்ஸ் போடலாங்க. நம்ம வந்து ரோஸ் எசன்ஸ் தான் போடுறோம். போட்டு நல்லா கீழுக்கும் மேலுக்கும் நல்லா கலரி கொடுக்கணுங்க. பாருங்கள், பூந்தி ஊறிக்கிட்டே இருக்குது. அதை நல்லா திருப்பி கொடுத்துட்டே இருக்குங்க. நம்ம அந்த முந்திரி என்ன பண்ணுறோம், இப்போ வறுத்துக்கலாங்க. லட்டில் முந்திரி வறுத்து போட்டால் அது நல்ல டேஸ்ட் இருக்குங்க. அதனால தான் நம்ம முந்திரியை வந்து நல்லா வறுத்துக்கலாங்க. வறுத்த முந்திரியை இப்போ என்ன செய்யலாம், அந்த பூந்தி மேலே லேசாக தூவிட்டு கூடவே நெய்யும் இந்த நேரத்தில் மேலே ஊற்றிக்கலாங்க. ஊற்றி மேலும் கீழும் அதை வந்து நல்லா பரட்டி கொடுக்கலாங்க. நெய் ஏன் கடைசியாக ஊற்றுறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாசம் நெய் வாசம் அப்படியே இருக்குங்க. அதனால தான் கடைசியாக தாங்க நெய் ஊற்றணும் மேலே. பாருங்கள், நல்லா கலரிட்டு இதை உருண்டையாக பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. நல்லா ஊறிடுச்சு. இதை பாருங்கள், எடுத்து நம்ம தனித்தனியாக என்ன பண்ணுறோம், சின்ன சின்ன பேஷனில் வச்சு உருண்டையாக பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, அருமையான லட்டு ரெடி ஆகிடுது. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு ஈஸியான ஸ்வீட்டுங்க இது. அவ்வளோதாங்க, ஃபஸ்ட் கிளாஸ் லட்டு ரெடி. அருமையான லட்டு ரெடி ஆகிடுதுங்க.